ஹாய் நண்பா நண்பீஸ். நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியான முக்கியமான அப்டேட்டில் அந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் இந்த மகளிர் உரிமை தொகை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் தெரியுமா, இந்த மகளிர் உரிமை தொகையில் கிட்டத்தட்ட 1,14,00,000 பேர் பயன்பெற்று வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு பெண் மட்டுமே இதுக்கு தகுதி. சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டைவர்ஸான விதவைகள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் 21 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை 15ஆம் தேதி முதல் இதுக்கான அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ண போகிறாங்க. யாரெல்லாம் தகுதியாக இருக்கீங்களோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 100 நாள் வேலை திட்டம். ஸோ இதுக்கான நாட்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். முதல்வரின் உத்தரவுப்படி பார்த்தீங்கன்னா வேலை நாட்கள் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் அந்த வேலைகளையும் துரிதப்படுத்த வேண்டும்ட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டு மனை பட்டா. ஸோ இது இலவசமாக கொடுக்க போகிறாங்க. யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ மனு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு செய்து வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் முதியோர் உதவித்தொகை. யார் யாருக்கெல்லாம் அந்த முதியோர் உதவித்தொகை விடுபட்டிருக்கோ அவங்க எல்லாருக்குமே முதியோர் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேஷன் கடையில் கைரேகையில் புதிய மாற்றம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, 2-3 வாட்டி கைரேகை பதிவு பண்ண அப்புறம் தான் பொருட்கள் வாங்க முடியுது. இதில் முக்கியமாக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அரிசியை வாங்குவதற்காக 2 வாட்டி பார்த்தீங்கன்னா கைரேகை பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குது. இதனால் ரொம்ப டைம் எடுத்துக்குது. மக்கள்லாம் அவதிப்படுறாங்க, ரேஷன் கடை ஊழியர்களும் அவதிப்படுறாங்க. ஏன்னா கைரேகையும் சரியாக பதிவாக மாட்டேங்குது. இது நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளை ஒரு முறை கைரேகை பதிவு பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சுகாதார சான்று இனிமேல் ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். tnesevai.tngov.in இந்த வெப்சைட் மூலமாக சுகாதார சான்றிதழ் ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் டேரெக்டாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மனைவிக்கு பாஸ்போர்ட் விஷயமாக முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மனைவிக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண கணவருடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இருந்துச்சு. இதை நீக்கியிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிருச்சுன்னா அந்த பெண் பார்த்தீங்கன்னா தன் அடையாளத்தை இழந்து விடுவதில்லை. கணவனுடைய கையெழுத்து பெற வேண்டும் என்பது பார்த்தீங்கன்னா ஆணாதிக்க நடைமுறையை காட்டுறதுனால இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ண வேணாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்ண கணவருடைய கையெழுத்து தேவையில்லை. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஸ்ட்ரா பார்த்தீங்களா, அது தடை போட்டிருக்காங்க. இனி ஐஸ்கிரீமு, இளநீர், கூல்ட்ரிங்க்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ராரை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக பேப்பர் ஸ்ட்ரா இல்லை சில்வர் ஸ்ட்ரா இதை பயன்படுத்த சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் குடிநீர் ஏடிஎம் பார்த்தீங்கன்னா இலவசமாக திறந்து வைத்திருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின். நிறைய பிளேஸில் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடத்துல இந்த குடிநீர் ஏடிஎம் திறந்து வைத்திருக்காங்க. 24 ஹவர்ஸும் சுத்தமான குடிநீர் பார்த்தீங்கன்னா இந்த குடிநீர் ஏடிஎம்மில் கிடைக்கும். எஸ்எம்எஸ் வழியாக தகவலும் கிடைக்கும். ஸ்மார்ட் கார்டு இருக்குது, நாணய வசதியும் இருக்குது. எவ்வளோ விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இருசக்கர வாகனத்தை கூட கண்டிப்பாக 2 ஹெல்மெட் வழங்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இது ஜனவரி முதல் நடைமுறைக்கு வரப்போகுது. வரும் ஜனவரி முதல் பார்த்தீங்கன்னா புதிய இருசக்கர வாகனங்களுடன் 2 ஹெல்மெட் கட்டாயம் வழங்க சொல்லி மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா இருசக்கர வாகனத்திலையும் ABS எனப்படும் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்த உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ 40% வாகனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ABS பொருத்தப்படாமல் இருக்குது. இது கட்டாயமாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியான முக்கியமான 10 அப்டேட்டு. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.